வணக்கம் மக்களே. ஓகே, இப்போ நம்ம என்னடா இப்போ நின்றுக்கிட்டு பார்க்காதீங்க. நம்ம இப்போ பழனி போக போகிறோம். பழனிக்கு நம்ம ஜேர்னியை இப்போ இருந்து ஆரம்பிக்க போகிறோம். எப்படியே என் கூட வாங்க. எல்லாருமே ரெடியாகி எல்லா பேக்கேஜும் ரெடியாகி எல்லாமே ரெடியாகி இப்போ எல்லோரும் கீழே போயிட்டுருக்காங்க. நம்மளும் கீழே போய் எல்லாரும் கூட ஜாயின் பண்ணுவோம். ஓகே வாங்க, எல்லாரும் போவோம். வாங்க வாங்க வாங்க. என் அம்மாவும் என் தம்பியும் மாலை போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாலையை கழட்டணும்னா பழனி போய் பழனியில் நடப்பாதையிலே ஏறி நடப்பாதையிலே இறங்கி சாமி கும்பிட்டு வர போகிறோம். அப்புறம் என்னடா இவன் இவ்வளோ பெரிய இதை கையில் வச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஐயோ, இது எதுக்குன்னா காரில் போகும்போது காரில் விரிச்சிட்டு போகிறதுக்கு, அழகாக தூங்கிக்கிட்டே போகலாம்ல, அதுக்காண்டி தான். ஐயோ, வாங்க நம்ம உள்ளே போவோம் காருக்கு. ஸோ இதான் நண்பர்களே நமது வாகனம். உள்ளே போட்டாச்சு. இதுக்கு மேலே இது எப்படி ரெடி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க காய்ஸ், எப்படி இருந்த இடத்த எப்படி சும்மா லக்ஸரியஸாக இருக்கா. ரோல்ஸ் ராய்ஸில் கூட இந்த மாதிரி இருக்காதுங்க. நம்ம தான் எல்லாமே. பார்த்தீங்களா காய்ஸ், கிளம்பிட்டோம். பாருங்க எல்லாரும் உட்காந்தாச்சு. எப்படியும் அடக்கி உட்காந்தாச்சு. பாருங்க நானும் உட்காந்தேன். நம்ம தலைவனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துருக்கான். ஓகே கிளம்பியாச்சு. ஓகே காய்ஸ், பழனி மலை என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. காய்ஸ் பழனி மலை அந்த இருக்கு காய்ஸ், தெரியுதா? டேய் கேமரா ஆல்ட்ட அந்த பக்கம் திருப்பி வா. எடிட்டர் கேமராமேனா? சாரிங்க, எடிட்டர் இருக்கு. அதான் பெட்ரோல் பங்க் பின்னாடி இருக்கு. பெட்ரோல் பங்க் பின்னாடி. எஸ், வெளிப்படையா தெரியுது பழனி மலை. அங்கதான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். காய்ஸ் இது பூ வாங்கிட்டு எங்க அம்மா வராங்க. என்ன பூன்னு தெரியல, கேமரால காட்டுவாங்களான்னு தெரியல. எங்க கேமரால காட்டுங்க பூவை. ஒரு யூடியூபர்னு ஒரு மரியாதை கூட இல்ல காய்ஸ். பார்த்தாலே தெரிகிறதா? இதோ காட்டுறாங்க. என்ன பூன்னு தெரியல. இந்த பூவோட பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பூ பேரு செண்பக பூ. காய்ஸ் பழனி அடிவாரத்துல இந்த ஒரு கோயில். ஓகே, முடி எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு காய்ஸ். இது முடி எடுக்கிற இடம் தானா? ஆமாங்க காய்ஸ், ஆமாங்க. இதா இருக்குது. லெஃப்ட்ல பாருங்க, ரைட்ல பாருங்க காய்ஸ். போலாம். அஞ்சாறு 7 இருந்தாங்களே. 7 காய்ஸ் இந்த அளவுக்கு வாங்க காய்ஸ். மொட்டை என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இவர் தான் காய்ஸ் மொட்டை போட்டோம். அழுதுட்டாரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நான் அதை கூட கொஞ்சம் ஆடாடி வரலான்ட்டு சமாளிச்சிட்டேன். என்னடா மொட்டையை காட்டுறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு போறாரு கைஸ். இருக்காரு கைஸ். மொட்டையில் அவனை சூப்பராக இருக்காங்க. ஹாய் கைஸ், என்ன படுத்து கிடக்கா.
இது கேமராமேன், இது என் அண்ணனோட ஃப்ரெண்டு, இவர் தான் எடிட்டர். அப்பா வருவாங்க, சரிங்களா? அப்பா வருவாங்க. நான் டைம் வருவாங்க. இதுதான் எங்கள் அப்பா. கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போய் அந்த கூட்டத்தில் போய் என்னென்ன மாதிரி இருக்குது, சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் போ. A few moments later. கைஸ், நம்ம வெளியே வந்துட்டோம். ரொம்ப கூட்டமாக இருக்குது. வாங்க போகலாம். நம்ம குறுக்கு வழியை தேடி போவோம். கூட்டமாக இருக்குது கொஞ்சம். ஓகே, ஒரு வழியாக நம்ம ரூம் வெளியே வந்தாச்சு. நல்லா கொட்டு சவுண்டெல்லாம் அருமையா கேட்குது. கடையை காட்டுங்க கேமராமேன். இருக்கு. நேற்று அப்படியே அந்த பக்கம் பின்னாடி தான் மொட்டை போட்டாங்க. போதும் போதும் கேமராமேன், வாங்க போங்க கேமராமேன். இதை எடுங்க மும்புறமா. குதிரை மூஞ்சிக்கிட்ட கொண்டு போயிடாதீங்க, கடிச்சு எடுத்துருங்க. எடுங்க கேமராமேன். குதிரை தானே அது? ஆமாங்க, குதிரை தான். மதுவா யாரு? அடுத்தடுத்து வரிசையா குதிரை வண்டி நிப்பாட்டிருக்காங்க. எல்லா குதிரையும் செம்மையா இருக்கு. சரி வாங்க, நம்ம குதிரையை பார்த்துட்டோம்ல, வாங்க அப்படி போவோம். இப்போ நம்ம வாங்க கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நேராக கோயிலை நோக்கி தாங்க போக போகிறோம். வாங்க கோயிலை நோக்கி போவோம். கொட்டை அடிச்சுட்டு இருக்காங்க தரமா. வாங்க மறுபடியும் போவோம். உங்க பார்வைக்காக இங்க முருகனே வந்துட்டாரு கைஸ். பாருங்க, மலையில இருந்து கீழே முருகனே இறங்கி வந்தாரு. ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. ட்ரம்ஸர் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம். போவாங்க. அங்க மேல தெரியுது பாரு, மேல கொய்யா போலாம். பச்சை பச்சை மேல காட்டுறேன். மேலதாங்க மேல கேமரா கொண்டு போக கூடாதுனால உங்களுக்கு காட்ட முடியல. அதனால இங்க இருந்தே முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி இங்க இருந்தே காட்டுறாங்க. வாங்க நம்ம அந்த தெரு வீதிக்குள்ள போவோம். வாங்க இதான் கைஸ் வழி. இது வழியாதான் அது தாண்டி அது உள்ள போகணும். இங்க ஒரு வேண்டுதல் ஓடிட்டு இருக்கு. என்னடா வா அப்படியே அப்படியே கடையை ஃபுல்லா பாருங்க. நீங்க மேல பஞ்சாமிரதம் வாங்க மறந்துட்டீங்க. அப்படியே கீழே இறங்கி எடுத்தீங்கன்னா அந்த இருக்கு பஞ்சாமிரதம்.
கைஸ் நாங்கள் மொத்தம் 3 பேர் சேர்ந்த ஒரு குழுவாக வந்திருக்கோம். நான் பின்னாடி ஒருத்தர் 3 பேர் வந்திருக்கோம் கைஸ். வாங்க போவோம். அதாவது நம்ம அசிஸ்டன்ட் கேமராமேன் இந்த இருக்காரு பின்னாடி, இவர் இருக்கார்ல கைஸ். இவர் வந்து எப்படின்னா இப்போ அவர்கிட்ட இருக்கிறதே 20 ரூபா சரியா. அந்த 20 ரூபா வச்சு என்ன பண்ணலாம், ஒழுங்கா ஏதாவது வாங்கி வாயில போட்டு போகலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், யாராவது தர்ம பிரபு கைஸ். அதான் இவர் என்ன பண்ணுவார்னா கேமரா மட்டும் அங்கிட்டு ஆடி இருக்கும். ஏன்னா கூட்ட நெரிசல்ல போயிட்டு இருக்கோம், அதனால அப்படிதான் ஆகும். 20 ரூபா கையில இருக்கும். 20 ரூபா யாருக்காவது தானம் பண்ணிட்டு இவர் வந்து எங்கிட்ட பிச்சை எடுப்பாரு கைஸ். ஸோ அதுதான் டெய்லி இங்க ரொட்டீனா போயிட்டு இருக்கு. சரி எங்க மூச்சியை பார்த்தது போதும். இப்போ நீங்க அங்க பாருங்க கைஸ், அங்க பாருங்க. இதுதான் நடப்பாதை, யானை வழி பாதை, ரெண்டுமே போறதுக்கான ரூட்டு. இதுக்குள்ள கொண்டு போனா போன் கொண்டு போக கூடாது. அதனால இதோட திரும்பிதான் நினைக்கிறேன். 2 hours later. முட்டை போட்டீங்கன்னா உங்க பின்னாடி வரவங்களுக்கும் உங்களை எதிர்த்து வரவங்களுக்கும் ரொம்ப கிளார் அடிக்கும். ஸோ அதனால தொப்பி வாங்குறது இம்பார்ட்டன்ட். A few moments later. அசிஸ்டன்ட் கேமராமேன் வந்து ஒரு இது வாங்கியிருக்காப்புல 50 ரூபாய்க்கு. நல்லா இருக்கு. சரி விடுங்க, அவர் என்னமோ பண்ணுறாரு. 50 ரூபாய்க்கு ஒத்துதாங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃப்ரேம் தான் அலுமினியம் மாதிரி என்னமோ போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. ஆனால் அது 2 கிலோவே 100 ரூபாய். இதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச கையோட உடனே நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு எல்லா பஞ்சாமிரத்தை வாங்கி சரி உங்கள்கிட்ட காமிச்சிட்டு பழனியை விட்டு விடை பெற போகிறோம். ஓகே, இந்த பழனியோட ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு அனுப்பி விடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது தவறுகள் வேறு ஏதாவது எடுக்க மறந்துட்டோம்னாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இல்லை வேறு ஏதாவது புண்ணிய தலங்கள் இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் சொல்லலாம். நாங்கள் அதையும் போய் வீடியோ எடுத்து உங்களுக்காக கொண்டு வரோம். ஓகே, இதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கதிரவன் சந்தோஷ்.